கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. டைம் வேற ஆகுது, சீக்கிரம் அர்ஜுன் வீட்டுக்கு போவோம். அர்ஜுன் வேறு ஃபேக்ட்ரி கிளம்பிடுவானே, அவன் ஃபேக்ட்ரி கிளம்புறதுக்குள்ள போனாதான் கனியும் தீரனையும் பார்க்க முடியும். சரி, ஃப்ரீயா வரட்டும். ஃப்ரீயா வந்தது சொல்லிட்டு கிளம்புவோம். கனி, அண்ணன் வரமா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வந்துடுறேன்டா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். பிரியா என்ன பண்றான்னு தெரியல, சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இவன் உள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான். பிரியா, பிரியா, பிரியா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. வரேன் விஜய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். பிரியா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும்ல. வரேன் 2 minutes தான் வந்துடுறேன். என்னமா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் சீக்கிரம் வாமா, டைம் ஆகுதுமா, நான் சீக்கிரம் போகணும். வாடி. அப்பா வந்துட்டேன் விஜய், எதுக்குங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அதான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேனே. இன்னும் இவன் எங்கே வெளியில போற மாதிரி கிளம்பிருக்கான், எங்கேயாவது வெளியில போறானோ? ஓ, அவங்க அம்மா அப்பா பார்க்க போவான்னு நினைக்கிறேன். இருக்கலாம், சரி ஓகே, அவ போயிட்டு வரட்டும். நம்மளும் கனியும் தீரனையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன பிரியா, டைம் ஆகுதுலமா, நான் நைட்டு மட்டும் சொல்லிட்டு தானே படுத்தேன். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், கிளம்பணும், கனியும் தீரனையும் பார்க்கணும்னுட்டு. அப்புறம் இப்படி லேட் பண்ணா எப்படிமா? சரி ஓகே, நீ வருவாங்க சொல்லிட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். விஜய் நில்லு, என்ன நீ வாட்ல கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க? ஆமா, இப்போ டைம் ஆகுதுல, வேற என்ன பண்ணணும்? வேற என்ன பண்ணணுமா? என்னையும் கூட்டிட்டு போ. ஒண்ணுமா, ஏய் இங்க பாரு பிரியா, எனக்கு டைம் இல்லடி. உன்னை கூட்டிட்டு போயிட்டு உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம், டைம் இல்லம்மா. நீ வேணா டாக்ஸி புக் பண்ணிக்கோ, புக் பண்ணிட்டு போமா. எனக்கு டைம் இல்லடா, நான் இன்னொரு நாள் கூட உன்னை கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோமா. என்னது அம்மா வீட்டுக்கு போறேனா? விஜய், நான் அம்மா வீட்டுக்கு போல, ஆட்டுக்குட்டி வீட்டுக்கும் போகல. நான் உங்க கூட வரேன்னு சொன்னேன். நானும் கனியை பார்க்க வேணாமா? கனியை பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு பண்ண உங்களுக்கு தெரியாது. நான் கனியை பார்க்கணும், அதுக்காக தான் சொல்றேன் நானும் உங்க கூட வரேன்னு. இவன் என்ன சொல்றான்? இவன் இப்ப ஏன் கூட வரப்போறானோ? ஓஹோ, கனி என் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கா மட்டும் தானே சொன்னேன், அர்ஜுன் வீட்டுல இருக்கான்னு சொல்லலையே. இவளுக்கு மட்டும் அர்ஜுன் வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சா இவ பத்ரகாளியா மாறிடுவானே. இப்ப நான் இவளை என்னன்னு சமாளிச்சுட்டு விட்டுட்டு போறது? அப்படியே என் தங்கச்சி பார்க்க போக கூட இன்னும் பயப்பட மாடி. இப்ப என்ன பண்றது? விஜய், விஜய் என்ன அமைதியா நின்னுட்டு இருக்க? நான் கிளம்பிட்டேன், ரெடியா இருக்கேன், நம்ம போலாம். விஜய், இன்னைக்கு நீ செத்த, ஏதாவது சொல்லி சமாளிடா. இவளுக்கு மட்டும் கனி அர்ஜுன் வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சதேன் அவ்வளவுதான், பத்ரகாளி தான். ஏதாவது சொல்லி சமாளி, திரு முழிக்காத. பிரியா, இப்ப நம்ம 2 பேரும் வெளியில கிளம்புனா அம்மாக்கு டவுட் வந்துடும். நம்ம கண்டிப்பா கனியை தான் பார்க்க போறோம்னு அம்மா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே அம்மா கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க, கொஞ்சம் பயங்கர கோவத்துல இருக்காங்க. நானே இப்போதைக்கு கனியை பார்த்து அவளை ஒரு செட்டில் பண்ணிட்டேன். அப்புறமா அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அப்புறம் கனியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு தான் இருக்கேன். அது நைட்டு நம்ம பேசுவோம்ல. இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா கிளம்பணும்னு வச்சுக்கேன், அம்மாக்கு கண்டிப்பா டவுட் வந்துடும். அதனாலதான் சொல்றேன், நீ வீட்டுல இருந்து அம்மாவையும் பாப்பாவையும் பாத்துக்க, நான் போய் கனியை பார்த்துட்டு தீரனையும் பார்த்துட்டு வரேன். நான் கனிக்கிட்ட போயிட்டு போன் போட்டு தரேனே, நீ பேச. விஜய், என்ன விஜய், அத்தை கோவமா இருக்காங்க எனக்கு தெரியாதா? நீங்களே இவ்வளவு யோசிக்கும் போது நான் இதை பத்தி யோசிக்காம இருப்பேனா? இதெல்லாம் யோசிக்காம நான் கிளம்பிருப்பேன். இதெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு நான் எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டேன். பிளான் பண்ணிட்டாலும் அடி போவி, என்ன விட பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காளே. என்னவா இருக்கும்? அவ எந்த பிளான் சொன்னாலும் சரி, நம்ம கண்டிப்பா அதுக்கு ஒரு முட்டை கட்டியை போட்டு விட்டுறணும். கேட்போம். பிரியா, நீ பிளான்லாம் கரெக்டாக தான் பண்ணுவேன், ஆனா பாத்துக்கேன் இப்ப அந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா. அதுக்காக தான் சொல்றேன், நீ பாரு, நீ அம்மாவையும் பாப்பாவையும் பத்திரமா பாத்துக்க. நான் போயிட்டு கனியை பார்த்துட்டு பேசிட்டேன். கனிக்கு வீடியோ கால் கூட போட்டு தரேனே, நீ கனியை பார்த்து பேச. நீ அங்க வந்துதான் ஆகணுமா என்ன? விஜய், நான் தான் பக்காவா பிளான் போட்டிருக்கேன்னு சொல்றேன்ல. இந்த பிளான சொன்னா அத்தை நம்மள 2 பேருமே அவங்களே வழி அனுப்பி வைப்பாங்க. அப்படி ஒரு பக்காவான பிளான், சூப்பர் பிளான். வீட்டை போடுறான், உண்மையாவே நல்ல பிளான் தான் போட்டு வச்சிருக்காலும். சரி, என்ன பிளான் பிரியா, நீ சொல்லு. அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நான் சொல்றேன். விஜய், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆம்பளைங்க உங்களுக்கு தான் சில விஷயங்கள் தெரியாது, ஆனா பொண்ணுங்க எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க பாருங்க விஜய், அத்தை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். பிளான் தானே கேட்டீங்க, சொல்றேன் கேட்டுக்கோங்க. பாப்பா இருக்கால, பாப்பாக்கு 3 வயசுக்கான தடுப்பூசி போடணும். அடி பாவி, எவ்வளவு பக்காவா பிளான் போட்டிருக்கான். இவ பிளான நம்ம எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கேன். டேய் விஜய், இன்னைக்கு நீ செத்தடி. கனி ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கான்னு சொல்லியிருக்கான், ஒழுங்கா நைட்டே உண்மையை சொல்லியிருக்கான். இப்ப நான் போய் அர்ஜுன் வீட்டுல தான் இருக்கான்னு சொன்னான்னு வச்சுக்கான், இவன் நம்மளை கொலை பண்ணாலும் பண்ணிடுவான். பிரியா, நீ வீட்டுல இருந்து அம்மாவை பாத்துக்கேன். ஏற்கனவே அம்மா வேற மைண்ட் அப்செட்ல இருக்காங்க, நீ கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. நம்ம 2 பேரும் பாப்பா 3 பேரும் கிளம்பிட்டோம்னு வச்சுக்கேன், அம்மா மட்டும் தனியா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது யோசிச்சுட்டாங்கன்னா தப்பாயிடும்லடி. ஓஹோ, டே விஜய், பக்கத்துல வந்துட்டோம், மனசை மட்டும் மாறிடாத, பார்த்து கேர்ஃபுல்லா இரு. விஜய், நீ நினைக்கிற மாதிரி அத்தையை தானே விட்டுட்டு வரலாம். அம்மாக்கு ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டேன், அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க.
அம்மா வந்துட்டா அம்மா அத்தையை பத்திரமா பார்த்துப்பாங்க. நம்ம போயிட்டு வர வரைக்கும் அம்மா அத்தை கூட பத்திரமா பார்த்துட்டு இருப்பாங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னை விட்டுட்டு போன மட்டும் நினைக்காத. நிறைய சாக்கு சொல்லி என்னை விட்டுட்டு போகணும்னு பார்க்குறேன். நான் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு தெரியாது, என்னை நீ கூட்டிட்டு போயே ஆகணும். எனக்கும் கனியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் விஜய். அடி உன்னை கூட்டிட்டு போகாம இருப்பேனாடி? நான் எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போகணும் தான் நினைப்பேன். ஆனா இப்போ நான் போற இடத்துக்கு உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போக முடியாது. ஏன், நான் இப்ப அங்கதான் போறேன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், நீயே பத்திரகாளி கணக்கா மாறிடுவேடி. அதுக்கு தானடி பயப்படுறேன். விஜய், நீ இப்படி இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கீடா. நீ இப்ப எப்படா தப்பிக்க போற? விஜய் இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? கூட்டிட்டு போ. பிரியம், இல்லடி, அது வந்து டேய் விஜய், வேற வழி இல்லை, என்கிட்ட உண்மையை சொல்லிடு. பிரியா, அது வந்து கனி கனி இப்ப இருக்க இடம், அங்க நீ வரமாட்டேடி. அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். விஜய், கனி எங்க இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பா வருவேன். எதுவும் சொல்ல மாட்டேன். என்னை கூட்டிட்டு போ. ஏய், அதுக்கு இல்லடி, அவ இருக்கிறது. விஜய், எனக்கு தெரியும். கனி இப்ப அர்ஜுன் வீட்டில் தானே இருக்கா? பிரியா, உனக்கு உனக்கு எப்படி தெரியும்? விஜய், நேற்று நைட்டு நீ ஃபோன் பேசும்போது அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். கனி அர்ஜுன் வீட்டில் தான் இருக்கான்னுட்டு. அர்ஜுன் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நீ எவ்வளோ நிம்மதியாக இருப்பானோ எனக்கு தெரியும். அதனால தான் நான் நைட்டு எதுவும் கேட்கல. இப்போ அர்ஜுன் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் யார் வீட்டில் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவள் சேஃபாக இருக்காளா அதான் எனக்கு இப்போ வேணும். எனக்கு கனியை பார்க்கணும், அவ்வளோதான். நான் மற்றவங்களை பார்க்கலாம் வரல, என் நாத்தனாரை பார்க்கணும், அது மட்டும்தான் எனக்கு இப்போ வேணும். என்னை இப்போ கூட்டிகிட்டு போக மாட்டியா? கனி அர்ஜுன் வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சா நீ கோவப்படுவேன்னு நினைச்சேன்டி. நீயே சரின்னு சொல்லும்போது நான் வேணான்னு சொல்லுவேன். கண்டிப்பா போகலாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா அங்க வந்து விஜய், எனக்கு தேவை இப்போ என் நாத்தனாரை பார்க்கணும், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி நான் யார்கிட்டயும் சண்டை போடாலாம் வரல. அதுக்கான மனநிலையில நான் இப்போ இல்லை. எனக்கு கனியை பார்க்கணும், தீரனை பார்க்கணும், அவ்வளோதான். அவங்கள மட்டும்தான் நான் மனசில் வச்சுக்கிட்டு வரேன். சாரிம்மா, நான் உன்னை கூட்டிட்டு போனா இந்த பிரச்சனை இல்லாம நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கேன்னு தான் பயந்துட்டேன்டி. சாரிடி. விஜய், நீ எதுக்கு பயந்துருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இங்க பாரு விஜய், நான் கோவக்காரிதான், பிடிவாதக்காரிதான். அதுக்காக கண்டதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டேன். நியாயமான விஷயத்துக்கு தான் கோவப்படுவேன். இப்போ அர்ஜுன் என் நாத்தனாரை காப்பாற்றி வச்சிருக்கான். அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லலனாலும் சண்டை போடாமல் இருக்கலாம்ல. சரி, கிளம்பலாமா? தேங்க்ஸ் டிப்பிங்க. கனி விஷயத்துல என்ன விட நீ ரொம்ப பொறுமையா கையாடுறடி. ஆனா நானே ஒரு கட்டத்துல கனியா தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் கனிய அவளை நம்பிக்கையோட பார்த்துட்டு இருக்கான். அவளுக்காக நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போறடி. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்ஸா? விஜய், இப்போ நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ்லயா இருக்கும்? டேய், நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தெரியும்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சாரியா தேங்க்ஸா வந்து சொல்லவே கூடாது. ஆனா நீ என்னடா தேங்க்ஸ் சொல்ற, சாரி சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? சரி சரி சரி, தேங்க்ஸ் சொல்லல, சாரியும் சொல்லல. என் தங்கச்சியா நீ இந்த அளவுக்கு பார்த்துப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடி. அப்பாடா, என் புருஷன் சிரிச்சுட்டாருப்பா. இந்த சிரிப்புக்காக நம்ம போய் 2 நாள் ஆச்சு. இப்போ அது சிரிச்சியா? இதுதான் எனக்கு வேணும். என் விஜய் எப்பவும் இப்படி இருக்கணும். எப்பவும் இப்படி இருக்கணும்னா கனியும் சரி அத்தையும் சரி சந்தோஷமா இருந்தா தானே என் விஜய் இப்படி இருப்பா. ஆமா, என்ன சொன்ன? உன் தங்கச்சியா? டேய், அவளுக்கு நீ அப்பா ஸ்தானம்னா இப்ப நான் அம்மா ஸ்தானத்துல தானே இருக்கேன் அர்த்தம். இந்த அளவுக்கு மாற்றம் வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கலடி. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. விஜய், நான் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணமே நீதான். நான் என்ன பண்ணாலும் சரி, எந்த இடத்துல பெருசா கோவப்படாம பொறுமையா எனக்கு எடுத்து சொல்லி என்னையும் உன்ன மாதிரி ஆக்கிட்டேன். இதெல்லாம் உன்கிட்ட இருந்து வந்ததுதான். பிரியா இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் புருஷன் விஜய் தான். என் புருஷன் விஜய் தானே? அடி ஒவ்வொரு தாண்டி நக்கல் பண்றான். வா, முதல்ல போய் நம்ம பிள்ளைய பார்த்துட்டேன், அவ எப்படி இருக்காங்க ஏதா இருக்கான்னு பார்த்து அவளை ஒரு சர்க்கிள் பண்ணிட்டேன். அப்புறம் தாண்டி இருக்கு உனக்கு. ஓவரா நக்கல் பண்றான். நைட்டுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. போடா, நம்ம என்ன விஷயமா போயிட்டு இருக்கோம், என்ன விஷயமா பேசிட்டு இருக்கோம்? சரி,
இப்பவாது கூட்டிட்டு போவியா? ஏய், கூட்டிட்டு போவியாவா? உன்னை தூக்கிட்டு போவே ரெடியா இருக்கேன்டி. என் பொண்டாட்டி எனக்காக இவ்வளவு மாறி இருக்கான். அவளை நான் விட்டுட்டு போறதாவது? அவளை என் கையில அணைச்சு தூக்கிட்டு போனோம்டி. விஜய், லவ் யூ டியா. அப்பாடா, இங்க இந்த சோகத்துல இந்த வார்த்தையெல்லாம் மறந்துடுவேன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு என் விஜயை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். நீ எப்பவுமே இப்படியே இரு விஜய், இதுதான் எனக்கு வேணும். என்னை இப்படி வச்சிருக்கிறது நீ தானடி. லவ் யூ டி. லவ் யூ so much டி. லவ் யூ so much டி. கள்ளிருக்கும் தாமரையை கையணைக்கும் ஆங்கிரையை உள்ளிருக்கும் நாடி எங்கும் குந்தன் உயிர்தான். இனி வரும் எந்த பிறவியும் உனை சேர காத்திருந்தேன். உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என்னாலும். இந்த நேசம் பாசம் நாடும் பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும். பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா தோணும். பொட்டோடு பூச்சூடி பொஞ்சாதி வந்தாச்சு. என் புருஷன் நீயாச்சு, என் மனசு போலாச்சு. அது வந்து அது பாப்பாக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக போறோம். போலாமா? ஆமா எடுத்தாங்க. உனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். விஜய், இவகிட்ட கதை பேசிட்டு இருந்தா கதை பேசிட்டே தான் இருக்கணும். நம்ம சீக்கிரம் கிளம்பணும்ல, இங்கே லேட் பண்ணா எப்படி? இரு, நான் அத்தையை கூப்பிடுறேன். அத்தை, அத்தை. பாப்பா அம்மா திட்டுறோம், அதனால இதுக்கு மேலே பேசக்கூடாது, அமைதியா இருக்கலாம். அத்தை, அத்தை. வரமா பிரியா? விஜய், பிரியா, என்னம்மா எங்கே வெளியில கிளம்புறீங்களா என்ன? அம்மா ஆமாம்மா, நானும் பிரியாவும் பாப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க போயிட்டு வரோமா. ஹாஸ்பிட்டலா? என்னப்பா என்னாச்சு? குழந்தைக்கு என்ன உடம்புக்கு சரியில்லை என்ன? பாப்பா பாட்டிக்கிட்டவா? பாட்டி நீங்க போயிட்டு வாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போல ஐஸ்கிரீம் வாங்க போறோம். என்ன விஜய், பாப்பா என்ன சொல்றா, நீ என்ன சொல்ற? அத்தை, அது ஒண்ணும் இல்ல அத்தை, இவளுக்கு தடுப்பூசி போட போறோம். இவகிட்ட அப்படி சொன்னா வரமாட்டால, அதான் அத்தை நாங்க ஐஸ்கிரீம் வாங்க போறோம்னு சொன்னோம். அத மேடம் சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஓ, இதுதான் விஷயமா? அதான் பாப்பா சிரிச்சுட்டே இருக்காளா? சரி சரி, கூட்டிட்டு போயிட்டு வாங்க, போயிட்டு ஊசி போட்டுட்டு கூட்டிட்டு வாங்க. ஐஸ்கிரீம் தாங்க, போய் ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டுட்டு வா. அம்மா நாங்கள் கிளம்புறோம். பிரியாவோட அம்மா வருவாங்க, அத்தை வந்தாங்கன்னா அவங்க உங்க கூட இருப்பாங்க. நீங்க இதை பத்தி யோசிக்காம அத்தை கூட பேசிடுங்க, நான் உடனே வந்துடுவேன். என்ன விஜய், யாருமே ஆள் இல்லைனா நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துப்பேன்னு பாக்குறியா? அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். ஓடி போனதுக்காக நம்ம எதுக்கு நம்ம சந்தோஷத்தை குறைச்சிக்கிறோம்? அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பேசிட்டு? அதெல்லாம் எதுவும் இல்லை, உங்களை தனியாக விட்டுட்டு போகிறோமா, நீங்கள் எதையாவது மனசுக்குள்ளே நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்களா, அதுக்காக தான் அம்மா வர சொன்னேன். அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, பக்கத்தில் வந்துட்டு நான் அப்பயே ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் வர வரைக்கும் அம்மா உங்க கூட இருப்பாங்க. எதுக்குமா சம்மந்தி இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்? எதுக்குமா? நான் என்ன பார்த்துக்க மாட்டேனா? அத்தை பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம்ல, அதனால தான். இங்கேருந்து ஒருத்தி போயிட்டாலேன்னு அந்த சங்கடத்தை விட என் வீட்டுக்கு எப்படி ஒரு மருமக வந்திருக்கான்னு நினைக்கிற சந்தோஷம் நம்ம பெருசாக இருக்கேன். அம்மா இதை பத்தி யோசிக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் சீக்கிரம் வந்துடும். விஜய் போட்டு கொடுத்துட்டாங்க. என்னது பிரியா? விஜய் பாப்பா இப்ப என்ன சொன்னா? கனியை பார்க்க போறாளா? என்னம்மா எங்க போறீங்க நீங்க? ஐயோ அத்தை, அது அப்படி இல்ல அத்தை, அவளுக்கு கனி ஒரு கடையில ஐஸ்கிரீம் வாங்குவாள, அதான் கனி அத்தை வாங்கி தர கடையிலேயே உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னேன். அதுதான் அத்தை அவ அப்படி சொல்றா. பாப்பா அப்படிதானே தங்கம்? அடி பாவி, அப்ப நீ வீணும் தான் போட்டு கொடுத்தியா? இரு இரு, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு 2 தொடையில 2 ஊசி போட சொல்றேன். விஜய், என்ன விஜய் பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க? உன்ன மாதிரியே புள்ளைய வளர்த்து வச்சா நான் என்ன பண்ண முடியும்? உன்னை விட இப்ப செம ஷார்ப்பா இருக்கும். மடி தெய்வமே, உன்னையும் உங்க அப்பாவையும் நான் திட்டவே மாட்டேன். பாட்டிக்கிட்ட சொல்லுடி, நம்ம ஐஸ்கிரீம் தான் வாங்க போறோம்னு சொல்லுடி.
விஜய், சிரிக்கிறீங்களா? நேரம்டி நேரம். உன்னை நான் திட்டவே மாட்டேன், உங்க அப்பாவையும் திட்டவே மாட்டேன். போதுமா? அப்படி எடுத்தாங்க. சரிம்மா சரிம்மா, நான் கூட கொஞ்ச நேரத்துல என்னமா ஏதோ நினைச்சிட்டேன். சரி விஜய், நீ பாப்பா தூக்கிட்டு போங்க. பிரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. விஜய், பாத்துக்க. பிரியாவையும் பத்திரமா பாத்துக்க, குழந்தையும் பத்திரமா பாத்துக்க. அதனால பாத்துக்கிறேமா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் காத்து வந்துருவாங்க, சரிங்களா? நான் வீட்டுல தானே பாருக்கேன், எனக்கு என்ன? அதனால நான் பாத்துக்கிறேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா இரு, காணாம போயாத. நான் போயிட்டு வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கணும். வெளியில போய் விளையாடணும், வெளியில போய் காணாம போயிடக்கூடாது, புரியுதா? வாயாடி வாயாடி. எத்தனை கவலை இருந்தாலும் உன் பேச்சை கேட்கும்போது எங்கேயோ ஒரு மூலையில சின்னதா சிரிப்பு வருது. நீ உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரமா? காணாமல போக மாட்டேன், பாட்டி இங்கேயே தான் இருப்பேன், சரியா? போயிட்டு வாங்க. நீங்க வர வரைக்கும், பெரிய மனுஷன் வர வரைக்கும் இந்த பாட்டி வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், போதுமா? சரிங்க பெரிய மனுஷி, அப்படியே செய்யறேன். சித்தி, இல்லைங்க, காஃபி எடுத்துக்கோங்க. அக்ஷயா, காஃபி எடுத்துக்கோமா. கொடுக்காமலாம். தேங்க்யூ ஆண்டி. இருக்கட்டுமா அக்ஷயா. அத்தை, இல்லைங்க, நீங்க எடுத்துக்கோங்க. குடுடி மருமகளே. என்ன அகிலாண்டோ, காஃபி வச்சுட்டு பாத்துட்டே இருக்க? குடிக்க வேண்டியதானே? எனக்கு தெரியும் பார்வதி, குடிக்கலாமா குடிக்க வேணாமான்னு. ஏன் கமலம், உங்க வீட்டுல இந்த டீ காஃபி தான் போடுவீங்களா என்ன? இந்த ஆர்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான் அது இதெல்லாம் போட மாட்டீங்க? ஐயோ சித்தி, எல்லாம் போடுவோம் சித்தி. ஏன் சித்தி, இது உங்களுக்கு பிடிக்கலையோ? நான் போய் ஹார்லிக்ஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டுமா? மலம், இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும், இப்ப செய்யக்கூடாது. எப்பா, இந்த டீ காஃபிலாம் எனக்கு குடிச்சு பழக்கமே இல்லை. நான் எப்பவுமே ஹார்லிக்ஸ், பூஸ்ட் தான் குடிப்பேன். அக்ஷயா பாப்பாவும் அதை தான் குடிப்பா. நீ என்னன்னா எங்ககிட்ட இந்த டீயும் காஃபியும் எடுத்து வந்து கொடுத்து குடின்னு சொல்றேன். நாள்ல இருந்து இதெல்லாம் பண்ணாத. உங்களுக்கு ஹார்லிக்ஸ் இல்லைன்னா பூஸ்ட் இல்ல காம்ப்ளான் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வந்து கொடு, சரியா? நாங்க இந்த டீ காஃபிலாம் குடிச்சு கொஞ்சம் கூட பழக்கம் இல்லை, பாத்துக்க. சகுனி இப்பவே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. என்ன பார்வதி, என்னமோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு? சே அப்படிலாம் இல்ல அகிலாண்டோ. சம்மந்திக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் தான் வேணும்னு என் மருமக கிட்ட சொல்லலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இப்ப ஏதோ தெரிஞ்ச தெரியாம என் மருமக காஃபி போட்டு எடுத்து கொடுத்துட்டான். நீயும் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு குடிச்சிரு. எனக்கு இந்த காஃபி எல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லை, அதுவும் இல்லாம எனக்கு சுகர் வேற இருக்கு, அதனால இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். இதுல கொஞ்சம் ஓவரா சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நாளையில இருந்து நான் சொன்னதை செய்யக்காமலாம், புரியுதா? சரிங்க சித்தி, நாளையில இருந்து உங்களுக்கு பூஸ்ட் இல்ல ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன் சித்தி. டீ காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டேன், புரிஞ்சா சரிதான். ஆமா பார்வதி, நீ என்ன இன்னும் இந்த கருப்பட்டி காஃபியை குடிச்சிட்டு கிடக்க? எனக்கு இது போதும் அகிலாண்டோ, கடைசி வரைக்கும் இது மிஞ்சினாலே நமக்கு பெரிய விஷயம் தான். அது சரி பார்வதி, இன்னமும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கியே. ஆமா அகிலாண்டோ, அந்த காலத்துல எப்படி இருந்தாலும் இப்பவும் அதே தெம்போடு தான் இருக்கேன். அந்த காலத்துல நான் என்ன குடிச்சேனோ அதை இப்ப குடிக்க போய் தான் உடம்புல எந்த வியாதியும் இல்லாம நல்ல குத்துக்களை கணக்கா நின்று இருக்கேன், பாத்துக்க. உன்ன மாதிரி பிபி சுகரு அது இதுன்னு எதுவும் என் உடம்புல இல்ல, பாத்துக்க. அது சரி, இன்னும் இவளுக்கு திமிர் மட்டும் குறையவே இல்லை. அன்னைக்கு எப்படி பேசினாலும் அப்படியே பேசிட்டு இருக்கான். என்ன அகிலாண்டோ, அன்னைக்கு எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இன்னைக்கும் இருக்கிறேன். உன் கண் பார்வைக்கும் அப்படிதான் தெரியுது போல இருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல, வயசாயிடுச்சுன்னு நல்லாவே தெரியுது. ஐயோ அகிலாண்டோ, நான் என்ன இன்னும் இளம ஊஞ்சல் ஆடுதுன்னு சொன்னேன்? வயசானாலும் உடம்புல தெம்பு இருக்குன்னு சொன்னேன். உன்ன மாதிரி ஊறப்பட்ட வியாதியை உடம்புல வச்சுக்கிட்டு தலையில ஒரு முடியும் இல்லாம மொத்த முடியும் கொட்டி மொட்டை மாடியாவா நிக்கிறேன். பார்வதி, என்ன கிண்டல் பண்றியா? ஐயோ, நான் போய் உன்னை எப்படி கிண்டல் பண்ண முடியும்? நீதான் சகுனி வேலை இல்ல சம்மந்தியா வேலை பார்க்க வந்திருக்கேன். நான் போய் உன்னை கிண்டலாம் பண்ண முடியுமா என்ன? திமிர் பிடிச்சவன், இருடி இரு. இங்க இருந்து போறதுக்குள்ள உன் கொட்டத்தையும் உடக்கிறேன். என் பேத்தியும் என் பேரன் கூட சேர்த்து வச்சுட்டு உன் கொட்டத்தையும் உடைக்கிட்டு போறேன்டி. சரிங்க சித்தி. அக்ஷயா, அத்தை கிட்ட பேசிட்டு இருமா, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கேன். நான் உங்களுக்கு அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் வேற ஃபேக்டரி கிளம்பிடுவோம். அவன் சாப்பிட்டுட்டு கிளம்பணும்ல, நான் போய் உள்ள டிஃபன் வேலை இருக்குமா பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஆண்டி, நீங்க போய் பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. அத்தை பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். மகளே, நீ போயிட்டு வா. இங்க என்ன வேலை பார்க்கணுமோ நான் பாத்துக்கிறேன். நீ போ, நீ போய் உன் வேலையை பாரு. மாமா, டிஃபன் சாப்பிட்ற டைம்ல இப்படி காஃபி குடிச்சீங்கன்னா என்ன மாமா அர்த்தம்? என்னன்னா எனக்கு டிஃபன் வேணாம்னு அர்த்தம். எனக்கு டிஃபன் வேணாவா? ஆமா, சாருக்கு என்னாச்சு? எதுக்கு இப்ப டிஃபன் வேணான்றீங்க? மக்கு கொண்டாட்டி நைட்டு ஹெவியா விருந்து போச்சுலாம், அதனால காலையில பாசம் இல்லை, பாத்துக்க. அது மட்டும் இல்ல, இப்ப சமாதானப்படுத்துறோன்னு இப்ப வேற லைட்டா குஸ்கா சாப்பிட்டோம்னா, அதனால இப்ப எனக்கு பசியே இல்லை, பாத்துக்க. ஐயோ மாமா, நீங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? டிஃபன் சாப்பிடலான்னு கேட்டோம், அதுக்கு சொல்ற பதிலா இது? ஏய், உண்மையை தாண்டி சொல்றேன். நைட்டு வெயிட்டா விருந்து, காலையில குஸ்கா அப்படின்னும் போது எப்படி பசிக்கும். அதனாலதான் காஃபி மட்டும் எடுத்துக்கிறேன். எனக்கு இது மட்டும் போதும், மற்றதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். மாமா, உங்ககிட்ட போய் கேட்க பாருங்க, என்ன உதைக்கணும். போங்க.
சரி அதை விடுங்க. அம்மா நீங்க இன்னும் ஃபேக்டரி கிளம்பல? அடி இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குடி. இதெல்லாம் விட்டுட்டு நான் ஃபேக்டரிக்கு போகவா? இன்னும் கனி என்னை பார்த்து பேசல. அவங்களுக்கான வேலைகளை பார்க்கவே பெருசா இருக்கேன். அது மட்டும் இல்லை, விஜய் வேற வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். அவன் வேற வரப்போனான். இப்படி எல்லாரும் வர வச்சுட்டு நான் ஃபேக்டரி போனா நல்லா இருக்கும். மொக்க பொண்டாட்டியே ஏண்டி நைட்டு வரைக்கும் புத்தி சொல்லி தானே இருந்தோம். என்ன எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி இப்படி ஆயிட்டானே. என்ன விருந்து ஞாபகமாவே இருக்கும். ஐயோ போங்க மாமா. என்ன கேட்டாலும் அங்கேயே போய் நிக்கிறீங்க. உங்க கிட்ட போய் கேட்டேன் பாருங்க, என்ன உதைக்கணும். உதைக்கணுமா? யாரு? என் பொண்டாட்டியா? வேண்டாம் வேண்டாம், என் பொண்டாட்டி வலி தாங்க மாட்டான். நானும் என் பொண்டாட்டி பூ போல பார்த்துட்டு இருக்கேன். உதைக்கணுங்கிறோம். உதைக்க வேணாம், அதுக்கு பதிலா வேற ஒண்ணு பண்ணலாமா? மாமா ஐயோ என்ன எப்பவுமே இந்த ரெண்டு பேரும் இப்படிதான் இருப்பாங்களா? இது பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. பாட்டி கிட்ட சொல்லி ஏதாவது பண்ண சொல்லணும். பாட்டி பாட்டி என்ன பாப்பா என்னாச்சு? பாட்டி அங்க பாருங்க. எங்கம்மா? பாட்டி அங்க பாருங்க ஸ்டெப்ஸ் கிட்ட என்ன இருக்காங்க? மாமா வர வர உங்க சேட்டை ரொம்ப அதிகமா இருக்கு. போங்க மாமா. பாட்டி பாத்தீங்களா? ஆமா பாப்பா பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். பாட்டி நானும் வரலன்னு பாத்துட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. என்ன பாட்டி இதெல்லாம்? பாட்டி நான் நினைச்ச காரியம் நடக்குமா நடக்காதா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு பாட்டி. பாப்பா நான் இருக்கேன்ல, இந்த அகிலாண்ட இருக்கிற வரைக்கும் நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம். நான் பாத்துக்கிறேன். பாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. முதல்ல அர்ஜுன் கிட்ட இருந்து அவளை நான் பிரிக்கணும் பாட்டி. இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க. இது என்னால பார்க்கவே முடியல பாட்டி. பாப்பா இப்பதானே வந்திருக்கோம், இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேலையை காட்டலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன அகிலாண்டம் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பாத்துட்டு இருக்கேன். சும்மா பாரு பாரு, நீ சும்மாவே பாரு. பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாதா என்ன? சரி பொண்டாட்டி, நான் அங்க போய் வெயிட் பண்றேன். நீ போய் கனி அந்த கூட்டிட்டு வா. வந்ததும் என்ன ஏதுன்னு பார்த்து பேசலாம். ஏய் இன்னும் நைட்டு நினைப்புல இருக்காத, அது வந்து வெளியில வா. எப்பவுமே அதே நினைப்புல இருந்தா எப்படி? நான் நைட்டு நினைப்பல. மூஞ்சி பாருங்க, பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்படி ஏன் மேல திருப்பி விடுறீங்க? போங்க மாமா. சும்மாடி பொண்டாட்டி, உன்னை வெறுப்பேத்தி பக்கத்துல நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி சரி போ, போயிட்டு கனி அந்த கூட்டிட்டு வா, நான் அங்க இருக்கேன். சரிங்க மாமா. பாட்டிலாம் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க போய் அங்க இருங்க, நான் போய் காணி அந்த கூட்டிட்டு வரேன். சரிடி நான் போ. அர்ஜுன் இங்க தான் வராரு. பாட்டி அர்ஜுன் இப்படிதான் என் பக்கத்துல உட்காரணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க பாட்டி. பாப்பா அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இப்ப பாரு பேராண்டி வந்து பக்கத்துல தான் உட்காருமா, உட்கார வைக்கிறேன். என்ன அகிலாண்டம் அங்க இருந்து ஜெட்டு வேகத்துல இங்க வந்து உட்காந்துட்ட? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல பார்வதி, அங்க இருந்து நீ பேசுறது என் காதுல சரியா விழல. அதான் பக்கத்துல வந்து கேட்கலாமேன்னு வந்தேன். இப்ப நீ பேசு, என் காதுல நல்லா தெளிவா விடும். பாட்டி சொல்ற பேராண்டி. பார்வதி எப்பவுமே உன் பேரை உன்னையே கூப்பிடுவான்னு நினைக்க கூடாது. நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இல்லையா, அதனால என்னதான் என் பேராண்டி கூப்பிட்டான். யாரு? உன்னையா? உன்னை என் பேராண்டி கூப்பிட்டானா? என் பேரை என்ன கூப்பிடாம வேற என்ன உன்னைய கூப்பிடுவா? ஐயோ பாட்டி பாட்டி இருங்க, நான் ரெண்டு பாட்டியுமே தான் கூப்பிட்டேன். அப்படி சொல்ற பேராண்டி, என்ன என்ன சேர்த்து கூப்பிட்டேன்? பார்வதி என்னமா அவளை மட்டும் தான் கூப்பிட்ட மாதிரி பேசுறா? ஐயோ பாட்டி புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சா? பாட்டி ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா பாட்டி? இன்னும் இல்லடா பேராண்டி, இப்பதான் என் பொண்ணு சமைக்கிறாளாமே. அப்படியா? சரிங்க பாட்டி, கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். ரெடி ஆனது நல்லா சாப்பிடுங்க. பாட்டி நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. இந்த பேராண்டி நீ திணறாதடா. நான்லாம் எதை நினைச்சு கோச்சிக்க மாட்டேன். நீ உன் பாட்டியே கேளு, நான் எதுக்காகவும் கோச்சிக்க மாட்டேன். தேங்க்ஸ் பாட்டி. ரொம்ப பிகோ பண்ணிக்கிறான். ஏன்டா பேராண்டி எதுக்கா நின்னுட்டு இருக்க? நீ உட்கார வேண்டியதானே? ஓ இதுதான் சங்கதியும். அதான் அங்க இருந்து இங்க படையெடுத்துட்டாலோ அகிலாண்டம். இல்ல பாட்டி இருக்கட்டும். அட என்னடா பேராண்டி நீ நின்னுட்டு இருக்கனால அண்ணாந்து பேச முடியல, கழுத்து வலிக்குது பாத்துக்க. எதுத்தாப்புல உட்கார, நம்ம அக்ஷயா பக்கத்துல உட்காரு, அதான் இடம் இருக்குல்ல. அர்ஜுன் மாமா உட்காருங்க, ஏன் நின்னுட்டு இருக்கணும்? அத பாட்டி சொல்றாங்கல்ல. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அக்ஷயா. பேராண்டி உட்காரு, அவரத பாத்துக்கோ போ. ஐயோ இல்ல பாட்டி, நீலா மட்டும் பார்த்தோம் அவ்வளவுதான். இந்த பேராண்டி உட்காருடா, என் பேத்தியை பத்தி எனக்கு தெரியும் போ. சரிங்க பாட்டி.